ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். திங்கட்கிழமை காலையில நீங்கள் சுகமா இருப்பீர்களாக, சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் ஆறுதலோடும் மன ரம்மியமாயும் இருக்க வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர் ஒத்தாசை பண்ணுவாராக. இன்றைக்கு பல பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படுகின்றன. பிள்ளைகளுக்காக நீங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் போது அவள் தலையின் மேல் கை வைத்து ஜெபித்து அனுப்புங்கள். அது அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். பிள்ளைகளுடைய படிப்புகளிலே போக்கிலே வரத்திலே தேவனாய் கர்த்தர் அவளோடு கூட இருந்து அவர்களை ஆசீர்வதிப்பாராக. யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 40ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? அதாவது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த 11ஆம் அதிகாரம் ரொம்ப விசேஷமான ஒரு அதிகாரம். மார்த்தாள் மரியாள் என்பவர்களுடைய நேசத்திற்குரிய சகோதரன் லாசரு மரித்து போனான். அது குறித்து ஆண்டவராகிய கர்த்தர் மனதில் அறிந்திருந்தார். அவன் இறந்து போனான் என்று அறிந்திருந்தார். ஆனால் அவருக்கு சொல்லப்பட்டது லாசரு சுகவீனமாயிருக்கிறான். அவருக்கு அறிவிக்கப்பட்டது. ஆனால் அறிவிக்கப்பட்டாலும் 4 நாட்கள் வெயிட் பண்ணார். அதுக்கப்புறம் தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்றார், நாம் போவோம், லாசரு நித்திரையா இருக்கிறான், அவனை எழுப்புவோம். சீஷர்கள் கூட சொன்னாங்க, அவன் நித்திரையா இருந்தா அவன் எழுந்திருச்சிருப்பான்ல. ஆனா உண்மை என்ன என்று கேட்டால் லாசரு மரித்து போனான். 4 நாட்கள் ஆயிற்று. இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே மார்த்தாளும் மரியாளும் பட்டணத்தினுடைய எல்லைக்கு கடந்து சென்று சொன்னார்கள், நீர் இங்கிருந்தால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். மரித்திருக்க மாட்டான்னு எழுதல, மரிக்கவே மாட்டான். நீ இங்கிருந்திருந்தா மரிக்க மாட்டான். இங்கெல்லாம் போயிட்டு மரிச்சிட்டேன். ஆண்டவர் சொன்னார், கல்லை அப்புறப்படுத்து. ஐயோ, நாங்க கல்லை அப்புறப்படுத்த மாட்டோம், நாரும். அப்பதான் ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். இந்த காலை வேளையில உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில நாரக்கூடிய எந்த பகுதிகள் இருந்தாலும் ஆண்டவர் அந்த கல்லை அப்புறப்படுத்துன்னு சொன்னால், இல்ல ஆண்டவரே, நாறு ஆண்டவரே, இந்த கல்லத்தை அப்புறப்படுத்தினா நாத்தம் வெளியே வரும், என் வாழ்க்கை நாத்தம் வெளியே வரும். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்தால், நான் சொல்லியிருக்கேன் கல்லை அப்புறப்படுத்துன்னு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். அப்பொழுது கூடவர்கள் கல்லை அப்புறப்படுத்தினார்கள். இயேசுநாதர் சொன்னார். அப்போதான் சொன்னாரு, அடுத்த வசனத்துல சொல்லியிருக்கு, 41ஆம் வசனத்துல, அப்பொழுது அவர் சொன்ன அந்த வார்த்தை சொன்ன பிறகு கல்லு அப்புறப்படுத்தப்பட்டது. அதற்கப்புறம் ஆண்டவர் நோக்கி சொல்றார், நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறேன், நீர் அறிந்திருக்கிறீர், நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் அதை உங்களுக்கு சொன்னேன்னு சொல்லிட்டு 43ஆம் வசனத்துல, லாசர்வே வெளியே வா என்று உரத்த சத்தமாக கூப்பிட்டார். அவன் வெளியே வந்தான். இந்த நாளிலே 1ஆம் தேதி நான் காலையில சொன்னது போல, உங்களுடைய வாழ்க்கையினுடைய எந்த எல்லைகளிலாயிலும் எந்த சூழ்நிலையாகிலும் மரித்து போய் நாற்றம் அடிச்சிருமே என்று சொல்லி பயப்படத்தக்கதான சூழ்நிலை இருந்தால், உங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் அருகாமையிலே வந்திருக்கிறார். அவர் சொல்றார், கல்லை அப்புறப்படுத்துன்னு சொல்லி. கல்லை அப்புறப்படுத்த வேண்டிய வேலை நம்முடைய வேலை. நாரி போன சரீரத்தை வெளியே வா என்று சொல்ல வேண்டிய வேலை அவருடைய வேலை. நாம் நமக்குரிய பங்கை செய்தால் நம்மால் செய்ய முடியாத பங்கை கர்த்தர் செய்வார். இந்த காலவேளையில உங்களால் செய்ய முடியாதவைகள் என்று சொல்லி ஏதாவது ஒரு எல்லை உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் அதை கர்த்தர் இடத்துல ஒப்பிச்சுடுங்க. அவர் கல்லை அப்புறப்படுத்த சொன்னா அப்புறப்படுத்திருங்க. நார்னா பரவாயில்ல, ஆனா உண்மையில நாட்டம் வராது. அதற்கு பதிலாய் நாரி கிடந்த அவன் எழும்பி ஜீவன் உள்ளவனாய் வெளியே வந்தான். உங்களுடைய வாழ்க்கையில எந்த பகுதியெல்லாம் நாற்றம் அடைந்திருக்கிறதோ, நான் உள்பட எந்த பகுதியெல்லாம் நாற்றம் உள்ளதோ, அவைகளை மாற்றி ஜீவன் உள்ளவர்களாய் எழுப்ப என் ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் அருகாமையிலே வந்திருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறார். ஒருவேளை தாமதமாய் வந்திருக்கலாம், ஆனால் உங்களுக்கு அது தாமதம், அவருக்கோ அது சரியான நேரம். சரியான நேரத்தில் வந்து உங்களை எழுப்ப வல்லமுள்ள கர்த்தர் அது உங்களுக்கு இந்த காலை வேளையில உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் செய்வாராக. பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தந்தை, இந்த வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. யார் யாருடைய வாழ்க்கையில் எங்கேயாகிலும் சோர்ந்து போன தன்மைகள், மரித்து போன தன்மைகள், நாரி போன தன்மைகள் ஒரு வேளை காணப்பட்டால் இந்த காலை வேளையில எங்கள் அருகாமையில வருவீராக. கல்லை அப்புறப்படுத்தி சொல்லுகிறது மாத்திரமல்ல, கல்லை அப்புறப்படுத்தப்படும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த ஏரியாக்கள்லாம் நாங்கள் செத்து போய் நாட்டம் அடித்து கிடக்கிறோமோ அவைகளிலிருந்து எங்களை எழுப்பி ஜீவன் உள்ளவர்களாய் மாற்றி எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக வைத்துள்ளோம் ராஜா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும். அப்படி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில யார் யாருக்கு எந்தெந்த வாழ்க்கையில மரித்து போன சூழ்நிலையில காணப்படுகிறார்களோ அங்கிருந்து ஒரு ஜீவன் உண்டாவதாக இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். அதை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த பெரிய அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு செய்திருக்கிறார் என்று நம்பி விசுவாசிங்கள். விசுவாசத்தினாலே நீ விசுவாசித்தால் இந்த காலை வேளையில தேவனுடைய மகிமை காண்பாய். God bless you abundantly again and again and again and again. Amen.